अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये वन्दे नृसिंहजायामनादिमायामपोहितुं हेयां सुललितसुन्दरकायां सुरेन्द्रकेयां सुरऋषिभिर्ध्येयां विशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संशितकामधेनुं वेगोद्वेलस्सुवेलः किमिदमिति मितो मन्त्रितो वानरेन्द्रैः मायामानुष्यलीलाम् अभिनयति हरौ लब्धसेवा विशेषः वैदेही कर्णपूरस्तबकसुरभिनायः समाश्लेषितोष्टा दृष्टा पारिप्लवानां सबवद गरुडः दुःखवारिप्लवो नः बुद्धिर्बलं यशोरैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्चवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां स शङ्खचक्रलाञ्छनः सदूर्ध्वपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्तुलस्य नर्कपद्ममालिकः सितान्तरीयशूतरीय यज्ञसूत्रशोभितो ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषटजत्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षटकोपहृत्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं श्रीमद्रङ्गशठारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाब्दषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणो। நமஸ்தரசே. ரொம்ப ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி சொல்லணும், ஹோம் கிரவுண்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு சமயம் கிடைச்சிருக்கு. வெளியூரில் போய் ஃபெயிலியர் ஆனது அப்படின்னு நினச்சிக்கூடாதீங்க. என்ன இருந்தாலும் ஹோம் கிரவுண்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்பொழுது அது ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த மாம்பழத்திலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால தமிழ் ஒரு பழமொழி உண்டு, தோட்டத்து மூலிகை பச்சளைக்கு உதவாது. ஆற்றுல இருக்கிறதான குப்பை மேனியை விட்டுட்டு வெளில போய் அயோடெக்ஸ் வாங்கி தடவிண்டா தான் நமக்கு எல்லாமே சரியாக இருக்கும்னு நினச்சி போனோம். அந்த மாதிரி எங்கள் மாம்பழத்தில் அதிகமாக உபன்யாசங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்கும். அயோத்தியா மண்டபத்தில் அடிக்கடி நடக்கும். நம்ம பள்ளி வளாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக என்னை சேஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் வாழி தப்பு சொல்லக்கூடாது, கிட்டத்தட்ட 4 வருஷமாக சேஸ் பண்ணிட்டு இருக்கான். எங்களுக்கும் கால் ஷீட் ப்ராப்ளம்லாம் உண்டு. நாங்களும் 2028 வரையில் புக்குடு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால இன்றைய தினத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து உத்தமமான ஸ்ரவண நட்சத்திரத்தில் ஸ்ரவணமங்கலமான கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை கேட்பதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஸ்ரவண மங்களம் என்று கோபிகா கீதத்தில் கோபஸ்திரிகள் தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் भुवि गृह्णन्ति ये कृष्णा भूरिदा जनाः. हे कृष्णा, உன்னுடைய சரித்திரம் கேட்க 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 பரம பாவனமாகக்கூடியது, எல்லாரையும் சுத்தப்படுத்துறது. ஒரு இடம் ரொம்ப டர்ட்டியாக இருந்ததுன்னா அந்த இடத்த நாம் எப்படி ஜலத்தை போட்டு அலம்பினோம்னா இல்லை நெருப்பால் காய்ச்சினோம்னா அந்த இடம் எப்படி சுத்தமாயிடுமோ அதுபோல நம்மை நாம் புனிதப்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு கிருஷ்ணனுடைய சரித்திரம் நமக்கு உபகாரம் பண்ணுறது. கிருஷ்ணனுடைய சரித்திரம் தவிர்த்து இன்னைக்கு நமக்கு வேற கிடையவே கிடையாது. கிருஷ்ணனுடைய சரித்திரம், கிருஷ்ணனுடைய நாமம். ஹரேஹே நாமைவ 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 மம ஜீவனம்
கலோ நாஸ்தேக 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 கதிரன்யதா பிரமாணங்கள் சொல்றது. உட்காரச்சே கிருஷ்ணா சொல்லிட்டு உட்காரு, ஐயோன்னு சொல்லிட்டு உட்காராத, முடியலேன்னு சொல்லிட்டு உட்காராத. எழுந்துக்கச்சே கிருஷ்ணா அப்படி சொல்லலாமா, போகச்சே கிருஷ்ணா அப்படி சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்கள் இன்னைக்கு நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொன்னா தான் நாமெல்லாம் நாசமாக போச்சுன்னு ஒத்துப்போது. நம்ம பெரியோர்கள் சொன்னான்னா ஒத்துக்க மாட்டோம். எனக்கு சில சமயத்தில் சில வைத்தறிச்சல் உண்டு. என்ன வைத்தறிச்சல்னா, மேக்ஸ் புல்லர் சொன்னார், வெப்பர் சொன்னார், கீத்து சொன்னார், அட பைத்தியமே, வியாசர் சொன்னார், பராசரர் சொன்னார், வால்மீகி சொன்னார், அட பேசுங்களேன். எப்போ பார்த்தாலும் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், சனாதன தர்மம்ன்ற பேரில் ஆங்கில அறிவை வளர்த்துட்டு இருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கோசரம் எல்லாரும் சசி தரூர் ஆகிட முடியாது. ஆனால் நமக்கு ஞானம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணன் விஷயமான ஞானம் தான் நமக்கு ஞானமே தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஞானம் வராது. உத்திஷ்டன் சிந்தைய ஹரியும், தனிப்பட்ட முறையில் நீ பக்தி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பக்திக்கு ஒரு கால நேரத்தை நீ ஒழித்து கொண்டு தான் பக்தி பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. உத்திஷ்டன் சிந்தைய ஹரியும், கார்த்தாலே இந்த தூங்கி எழுந்துக்கச்சே, இல்லை உபன்யாசம் முடிஞ்சு தூங்கி எழுந்துக்கச்சே கூட, உத்திஷ்டன் சிந்தைய ஹரியும், ஹரி 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 ஹரியே. ஹரியா எழுந்துக்காத, பட் ஹரியோடு எழுந்திருக்கும். மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் என்று ஆண்டாள் அதை காண்பித்தார். எழுந்துக்கச்சே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ண. எழுந்துக்கச்சேவே வாட்ஸ்அப் பார்க்காத, ட்விட்டர் பார்க்காத, ஃபேஸ்புக் பார்க்காத, இன்ஸ்டாகிராம் பார்க்காத. இன்ஸ்டாகிராம் பார்த்தா இன்ஸ்டா கர்மா நமக்கு மண்டையில் வந்து உட்காருது. உத்திஷ்டன் சிந்தைய ஹரி, எழுந்துக்கச்சே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ண. அடுத்தது என்ன, புஞ்சன் சிந்தைய கோவிந்தம், சாப்பிடச்சே கோவிந்தாய நமஹான்னு சொல்லு. இன்னைக்கு திரைப்படங்கள் நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. நம்ம பிள்ளைங்கள்லாம் புள்ளிங்கோவாக மாறிட்டாள்னு கேட்டால் அது திரைப்படத்துடைய தாக்கம் தான். அது எல்லாம் முள்ளமன்றி மாதிரி, கீரி மாதிரி, நரிவால் மாதிரி மண்டையை மாற்றிக்கிறது. அதுக்கு காரணம் என்ன, திரைப்படத்துறையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு 4 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டாள்னா அவள் சாப்பிடும்பொழுது ஒரு ப்ரேயர்னு ஒன்று காமிக்கிறான். நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் அதில். நம்ம பசங்க கூட அந்த ப்ரேயர் பண்ணுறது. ஆனால் நம்ம பெரியவாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கச்சே கோவிந்தாய நமஹான்னு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லி சாப்பிடுன்னு நாமளும் சொல்லி கொடுக்கல, அவளும் கற்றுக்கல. எவ்வளவு மோசமான ஒரு கலாச்சார சீர்கேட்டில் நாம் மாட்டின்னு இருக்கோன்றதை இந்த உலகம் புரிஞ்சுக்கல. நாமெல்லாம் டிஜிட்டல் ஸ்லேவ்ஸ். இந்த டிஜிட்டலுக்கு அடிமையாயின்னு இருக்கோம். நம்மை இழந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன கர்மாக்கள், யாதோஹனே அவஹனனே. சுகபிரம்மம் பரீட்சத்திற்கு பாகவதம் சொல்றார். எல்லாரும் பரீட்சித்து மாதிரி பாகவதம் கேட்க முடியாது. பயம். எங்க கேட்டா 7 நாளில் பாகவதம் கேட்டால் அவன் போயிட்டானோ இல்லையோ. ஒருவேளை நாம பரீட்சித்து மாதிரி கேட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி நிலைமை வந்துட போறதே அப்படின்ற மாதிரி நினச்சுட்டுருவோம். நம்ம அப்படி இல்லை. பரீட்சத்துக்கு கன்ஃபார்ம்டா டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தேதி அவர்களுக்கு தெரியாது. பட் வேற பரீட்சத்துக்கு கன்ஃபார்ம்டா 7வது நாள் மோட்சம்ன்றது, மரணம்ன்றது நிச்சயம். அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். சுகபிரம்மம் வரார். கோதோகன காலம் கூட ஒரு வீட்டு வாசல்ல நிற்க மாட்டார். பசுமாட்டினிடம் இருந்து பால் கறக்கக்கூடிய நாழிகை யாருக்காவது தெரியுமா? அந்த டியூரேஷன் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஆ வின் பால்னு பேக்கெட்டில் தான் பேர் இருக்கே தவிர்த்து ஆவை யாங்க பார்க்குறோம் நம்ம. இல்லை பசுமாட்டில் பால் கறக்கிறத பற்றி நமக்கு தெரியுமா? நேற்று மயிலாப்பூரில் உபன்யாசம், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் பாசுறோம். நான் உபன்யாசம் பண்ண எல்லாரும் ஒரு மாதிரி மூஞ்சி சுழிக்கிறான். சாதாரணமாக அப்படி சுழிப்பா தெரியும் எனக்கும். பட் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிச்சா யாருக்கும் புரியல. பின்ன உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நடைவாப்பி கிணறுன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா 3 BHKல இருக்கிறவாளுக்கு அதை பற்றி எப்படி தெரியும்? புழக்கடைன்னு ஒரு கான்செப்ட், அதுக்கு பின்னாடி ஒரு கிணறுன்னு ஒரு கான்செப்ட். அந்த கிணறு கூட நடைவாப்பின்னு இறங்கி ஸ்நானம் பண்ற மாதிரி ஒரு கிணறுன்னா அவனுக்கு புரியல. நான் சொன்னேன், ஆஸ் எ வெல்விஷர் தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூன்னு. கிணறை பத்தி தெரிஞ்சவாள்லாம் வெல்விஷர். நான் சொல்றேன்டாப்பா, அவனுக்கு புரியல. அவனுக்கு உடனே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டால் தான் புரியுது. ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் போயிடுது நமக்கு. எல்லாம் பிலாங்ஸ் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. சிலதெல்லாம் புரிய வைக்கிறதே கஷ்டம். கோபஸ்திரீகள் திருவாய்ப்பாடியில் அவளுக்கு 24/7 வேலை இருந்துட்டே இருந்து சுவாமி. அவள்லாம் சீரிய சிந்தனை தான் தவிர்த்து அவளுக்கு சீரியல் சிந்தனையே கிடையாது. 7 மணி ஆகிடுதே பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆரம்பிச்சிருவாளேன்னு நினச்சிக்கவே மாட்டாவா.
என்ன சுவாமி, இந்த சைட்லேருந்து வர வேண்டிய ரெஸ்பான்ஸ் இந்த சைட்லேருந்து வருது? பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும். சரி, மீதி பேர்லாம் பாக்கியலட்சுமிகள் நினச்சிக்க வேண்டியது தான். நம்ம ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டீங்களோ இல்லையோ? ஏன்னா நம்ம மேடம் இன்ட்ரடியூஸ் பண்ணச்சே இவர் ஒரு மாதிரி சொல்லுவார் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க. நீங்களே எப்படி ஒரு மாதிரி சொல்லுவார்னு யோசிக்கிறச்சே நான் அதை கொஞ்சம் ஃபார்மில் கொண்டு வரணும் இல்லையோ உங்களை. சுகபிரம்மம் பரீட்சத்திற்கு பாகவதம் சொல்ல வந்து உட்கார்ந்துருக்கார். மற்ற மகரிஷிகள்லாம் உட்கார்ந்துருக்கா. அவர் அற்புதமான கிருஷ்ண சரித்திரத்தை சொல்றார். அப்படியே ஈர்த்தவாய் தெரியாமல் ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் ஆனந்தமா ரசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அடியன் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சாலே பித்திருக்கர்மாவை பற்றி தான் பேசுவேன். அடியனுக்கு ஒரு பேர் உண்டு. யார் ஒன்று ஏகாதசனிக்கு வெத்தலை பார்க்க போட்டுக்கிறது வேணான்னு சொன்னாலும் போட்டுக்க, என் தலை எழுத்து அப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? தர்மத்தை சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு. இவர் அழகான தர்மங்களை எடுத்து சொல்லிருக்கார். கிருஷ்ண சரித்திரம், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், கிருஷ்ணன் தான் தர்மம், தர்மம் தான் கிருஷ்ணன்றதை அதை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஈர்த்தவாய் தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கா எல்லாரும். அப்பா அவளுக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுது. ஓஹோ, உபன்யாசம் கேட்கணும்னா இப்படிதான் கேட்கணும் போல இருக்கு. பகவானை தியானம் பண்ணணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்கார்தான் முடியும் போல இருக்கு. உபன்யாசம் பண்ணுறவர் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை. ஆடியன்ஸுடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்து அவளுடைய முகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் பார்த்து தன்னுடைய ட்ரெண்டை மாற்றணும். சுகபிரம்மம் தான் அதை காண்பிக்கிறார். வால்மீகி சுகபிரம்மம் இவாளை போல ஆடியன்ஸுடைய பல்ஸ் பார்த்து சொல்லக்கூடியவா கிடையவே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக அவள் பாடுறா. அவர் சொன்னார், இந்த கோபஸ்திரிகள்லாம் 24/7 ஒர்க் பண்ணுறவா. அவளுக்கெல்லாம் டைமே கிடையாது, 100% டைம் கிடையாது. நாம தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். யாதோஹனே அவஹனனே, பால் கறக்க செய்வோம், பசுமாட்டை குளிப்பாட்ட செய்வோம், சாணி எள்ள செய்வோம், சமையல் செய்ய செய்வோம், குழந்தைகளுக்கு தொட்டிலிட்டு தாளாட்ட செய்வோம், குழந்தைக்கு பால் கொடுக்க செய்வோம், கணவனுக்கு பணிவிடை செய்யும் பொழுதும். மியூட் போட்டுக்கோங்க, இதெல்லாம் அதில் இருக்குது. சுகபிரம்மம் சொன்னதுனால நான் சொல்லிட்டேன், மற்றபடி என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. டிஸ்க்ளைமர் போட்டு உபன்யாசம் பண்ணுறேன். இப்படி எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. அது பாகவதத்தில் கேள்விப்பட்டிருக்கேன், அடியன் கூற கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எந்த காரியங்கள் அவர்கள் செய்தாலும் அந்த காரியத்தில் பகவன் நாமோச்சாரணத்தோடையே அதை பண்ணினாமா. இதுக்காக தனியா ஒரு காலமோ தனியா ஒரு நேரமோ தனியா ஒரு 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 காரியமோ அவ பண்ணல. பால் கறக்கச்சே கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டே பால் கறப்பா, மாட்டை குளிப்பாட்டச்சே கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனுடைய சரித்திரங்களை பாடுவா, பேசுவா. யார் யார் வீட்டில் கிருஷ்ணன் வந்து என்னென்ன திருடின்னு போனான்றத கணக்கு சொல்லிட்டு இருப்பான். எங்காத்துல 4 பானை உடைச்சான், அவாத்துல 8 பானை உடைச்சான் அப்படின்னு அந்த கணக்கு சொல்லிட்டு இருப்பான். அமேசானில் ஆர்டர் பண்ணி எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்ததுன்னா ஐட்டத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரேப்பர் பபுளை போட்டு 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 அப்படின்னு உடைச்சி சந்தோஷப்படுறோமோ இல்லையோ, அதுதான் கிருஷ்ணன் பண்ணுவான். உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்க வேண்டியது பாருங்க. வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை இட்டு ஓசை கேட்கும் ஆழ்வார். எப்படி அந்த காலத்தில் கேரி பேக், 90s கிட்ஸுக்கெல்லாம் கேரி பேக் தான் தெரியும். ஆனால் ஊதி டோப் அப்படின்னு அதை உடைக்கிற மாதிரி அதை உடைச்சிட்டு இருப்பான். கிருஷ்ணன் நன்னா பானையில் இருக்கிற பாலை சாப்பிடுவான், தயிரை குடிப்பான், பாலை குடிப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், டொபேல் அப்படின்னு அந்த பானையை போட்டு உடைப்பான். அது அந்த சவுண்ட் அவருக்கு பிடிக்கும். அந்த டிக் அப்படின்னா அதை பபிள்ஸ் உடைச்சா ஒரு சவுண்டு பிடிக்கிறதோ இல்லையோ. அதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கச்சே பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவா. பகவன் நாமாவை சொல்றதுக்கு நாம இருந்தா போருமே தவிர்த்து, நாமாவா இருந்தா போருமே தவிர்த்து வேற எதையும் தனிப்பட்ட முறையில் நாம தேட வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு. அப்ப உத்திஷ்டன் சிந்தைய ஹரிம், எழுந்துக்கச்சே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணு. புஞ்சன் சிந்தைய கோவிந்தம், சாப்பிடும் பொழுது கோவிந்தாய நமகான்னு சொல்லு. பிரஜன் சிந்தைய கேசவம், கிளம்பி போச்சே கேசவா கெடுவினராயவெல்லாம் கேசவாய என்னனாலும் வெளியில போச்சே கேசவனை சொல்லு. படுத்துக்கச்சே மாதவாய மதுவித்விஷே நமஹா, மாதவாய நமஹா. ரொம்ப சிம்பிள் இது. பசங்களுக்கெல்லாம் சொல்லி இன்னைக்கு உபன்யாசத்தில் என்ன தெரிஞ்சுன்னா அது என்னென்னமோ சொன்னார் சார், அது மனசில் பதில 4 விஷயம் பதிஞ்சுது. எழுந்துக்கச்சே ஹரி 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 7 தடவை சொல்லுங்க. சாப்பிடச்சே கோவிந்தாய நமஹா கோவிந்தாய நமஹா கோவிந்தாய நமஹா கோவிந்தாய நமஹா. உறக்க கூட சொல்லணும், மனசில் கூட சொல்லுங்க. எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே. வெளியில கிளம்பச்சே கேசவாய நமஹா கேசவாய நமஹான்னு ஒரு 7 தடவை சொல்லுங்க. ராத்திரி படுத்துக்கிச்சு எவ்வளவு நேரம் ஃபோனை நோண்டினாலும்
எத்தனை நேரம் அந்த ஃபோனை கண் வலிக்க பார்த்தா அது என்னமோ தெரியல, பாட புஸ்தகத்தை எடுத்தா தூக்கம் வருது, ஃபேஸ்புக்கை பார்த்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அதனால அது எவ்வளவு நேரம் அந்த ஃபோனை நீங்கள் நோண்டின்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணுக்கு நேர அந்த கண்ணு வெளிச்சத்தில் உட்காந்து பார்க்கறதா இருந்தாலும் அதை வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஏதாவது சமயம் கண்ணை மூடுறதுக்கு கிடைக்கும் போது மாதவாய நமகான்னு சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பகவன் நாமாவை நாம் இணைச்சுட்டோம்னா அப்படியே கிருஷ்ணன் அவனோட நம்மளை இணைச்சுருவான். வேற ஒன்றுத்துக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேற ரொம்பலாம் எக்ஸசைஸ் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும், இந்த ஸ்லோகம் நோட்டு பண்ணணும், அந்த ஸ்லோகம் நோட்டு பண்ணணும்னு ரொம்ப அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை 4 நாமாக்களை நாம சொல்ல ஆரம்பித்தோம்னா கிருஷ்ணன் அவனோட நம்மளை இணைச்சுருவான். அந்த மாதிரி தான் சொன்னா கோபிகள் கிருஷ்ணன் அவளை தேடின்னு போனான். தகட்ட அவளுக்கு ஒரு திவ்யானுபவத்தை கொடுத்தான் இல்லையா? அப்பேற்பட்டதான கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை பேசுவது என்பது மகான்களுக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும், அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும், சந்தோஷப்படுவான். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து, பிறந்தது இங்கே கொண்டாட்டம் அங்கே. யூஎஸ் சிட்டிசன்ஷிப்புக்கோசரம் குழந்தை அங்கே தானே பிறக்கிறது. ஆனால் அப்தபூர்த்தி ஆயுஷோமெல்லாம் என்ன பண்ணுறான், தாத்தா பாட்டி இங்கே பண்ணுறான். இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் ஆரம்பிச்சு கொடுத்து, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, இந்த ஊர்ல இருந்து பிறந்தான் அந்த ஊர்ல போய் உட்கார்ந்தான்னு சொல்றோமோ இல்லையோ. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் ஒண்ணுமே இல்லப்பா. இதை நினைச்சுண்டா நமக்கு ஜென்ம பரம்பரை போயிடும். இதை விட ஒரு சிம்பிள் எங்க இருக்க முடியும்? நம்ம தர்மத்துல இல்லாதது எங்க இருக்கு? நம்ம சம்பிரதாயத்துல இல்லாதது எங்க இருக்கு? ஏன் எதுக்காக நம்ம இன்னொருத்தர்கிட்ட போகணும், இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிக்கணும்? இப்ப இன்னைக்கு நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணச்சே கூட மேடம் என்ன சொன்னாங்க, ரைட் இது ஒரு புத்தாண்டு. என்ன புத்தாண்டு அப்படி கேட்டா, இன்னைக்கு 2025 வந்துருது சார் அப்படி சொல்றோம். நம்ம அதுக்கு ஒரு கணக்கு கேட்கும் பொழுது என்ன கணக்கு சொல்றோம்? நம்ம ஏடிபிசி அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றோம் இல்லையா? ஏடிபிசி அப்படின்னா தமிழ்ல கிமு கிபி அப்படின்னா பேர். அதுக்கு கிமு கிபி அப்படின்னு நமக்கு தான் உண்டு. கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின். இது ஒரிஜினல் சார். இது இன்னொருத்தர்கிட்ட டிராக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின். கிருஷ்ணா ஃபுட் கார்பரேஷன் எங்க பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் சாப்பிட்டது KFCல. எதையும் நாம் நம் விஷயமாக பார்க்கும்பொழுது நம்முடைய பெரியோர்கள் சொல்லாதது எதுவுமே இல்லைன்னு நமக்கு தோணும், தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சுக்கணும். அதனால கிருஷ்ணானுபவம் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமா நீ நினைக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. கிருஷ்ணானுபவம்ன்றது நீ சாதாரணமா அனுபவிக்கலாம். நீ போகச்சே வரச்சே உட்காரச்சே நிக்கச்சே பேசச்சே என்ன வேணா பண்ணலாம், கிருஷ்ணன் அனுபவிக்கலாம். அந்த கிருஷ்ணானுபவத்தை பெரியோர்கள் பல ஆங்கிள் நமக்கு கொடுக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொடுத்திருக்காங்க. எத்தனை தடவை சொன்னாலும், எத்தனை பாசுரங்கள் அவதரித்தாலும், எத்தனை காவியங்கள் நாடகங்கள் ஸ்தோத்திரங்கள் அவதரித்தாலும் கடைசியில ஒரே வார்த்தை தான், என்ன போராது. கிருஷ்ண அனுபவத்திற்கு ஒரு திவலை கூட இது போராது. கடலை கையிட்டு காட்டுமா போலேன்ற மாதிரி ஆயிடாது. எவ்வளவு சொல்லியிருக்க அப்படின்னா, எதே கைக குண பிராந்தே ஸ்ராந்தா நிகமவந்தினா யதாவத் வர்ணனே தஸ்ய கிமுதான்யேமிதம் பச்சாஹ. இப்ப நாம அனுபவிக்கக்கூடிய காவியம் நிறைய பேருக்கு அது பேரே வாயில வருது கஷ்டம். நியூமராலஜிக்கல்ல வரச்சே இல்லைன்னு, அதாவது அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரச்சே அது எங்கேயோ கீழே போய் உட்கார்ந்து இருக்கு. என்னது? யாதவ அபியுதயம் அப்படின்னு இந்த கிரந்தத்திற்கு பேர். யாதவ அபியுதயம் என்னது அப்படி கேட்பா. ஏன்? பழக்கம் இல்லை. யாதவ அபியுதயம், யாதவனான கிருஷ்ணனுடைய எழுச்சி, கிருஷ்ணனுடைய பெருமை, கிருஷ்ணனுடைய கதை, கிருஷ்ணனுடைய திருக்கல்யாண குணங்கள், இத பாகவதத்திலிருந்தும் ஹரிவம்சத்திலிருந்தும் விஷ்ணு புராணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் மற்றும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலிருந்தும் தொகுத்து
சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஒரு மகா காவியமாக ஏற்றிருக்கிறார். சம்ஸ்கிருத இலக்கியத்தில் யாதவாபியுதயம் என்னும் இந்த காவியத்திற்கு தனிப்பட்டதொரு பெருமை உண்டு. பெரிய பெருமை அந்த யாதவாபியுதயத்திற்கு. ஏன்னா 24 சர்க்கங்கள், கிட்டத்தட்ட 2400 ஸ்லோகங்கள். பாதுகா சகஸ்ரம் கூட 1000 தான். ஆனால் அது ஒரு ராத்திரிக்குள்ள கம்போஸ் பண்ணுது. இது காவியம், லிட்ரேச்சர். ஒரு ஸ்தோத்திர நூல், ஒரு ஸ்துதி நூல் அப்படின்னு வந்துட்டுலாம் பரவாயில்ல. பட் லிட்ரேச்சர் வந்து அது லிட்ரரி மெரிட்டே தனியாக இருக்கும். அந்த கவியினுடைய வர்ணனைன்றது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு இயற்கையினுடைய வர்ணனை உள்ள வரைச்சா. அங்கே பாரு, இன்னைக்கு 4ஆம் பேரை தானே, அவன் பார்த்துருக்க மாட்டான் பாவம், இவன் பார்த்துட்டான், அதுக்காக அவன் அங்கே பாரு இன்னைக்கு 4ஆம் பேரை தானே. ஆனா பாவி, நீ பார்த்த என்னையேண்டா பார்க்க வச்ச. இருந்தாலும் ஒரு அல்ப சந்தோஷம். கரண்ட் கட்டானா பக்கத்தாத்துல எட்டி பார்க்குற மாதிரி. அந்த மாதிரி தான் அனுபவத்தை மற்றவர்களுக்கும் வாரி வணங்குவது கவிகளுடைய மரபு. கவி அப்படின்றவன் இருக்கானே, அவன் என்ன பண்ணுவான்னார், நமக்கு ரொம்ப டெக்னிக்கலான விஷயத்தை கூட ரொம்ப சிம்பிளா நாம ரசிக்கும்படியாக சொல்லிடுவான். அந்த தாமரை இருக்கு, அந்த தாமரை அப்படியே நன்னா மலர்ந்திருக்கு, அப்படியே அதுல ஃபுல்லா தழும்ப தழும்ப தேன் இருக்கு. அந்த தேனை ஒரு வண்டு அமர்ந்து சுவைத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு நமக்கு அந்த தாமரையை பார்க்கணும் போல ஆசையா இருக்கும். அந்த தாமரையை முகரணும் போல ஆசையா இருக்கும். எங்க இருக்கு அந்த தாமரை? அங்க பாரு, ஆகாசத்துல இருக்கு. நாமளும் அவன் காட்டிய திசையில பார்ப்போம். ஏன்? ஆகாசத்துல தாமரை கிடையாது, ஆகாயத்துல தாமரைக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு நமக்குலாம் தோணாது. காரணம் என்ன? போயட்டிக்கல் ஃபேண்டசி. கவி அதை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பான். நாம எப்படியெல்லாம் அதை டைஜஸ்ட் பண்ணுவோமோ, எப்படியெல்லாம் அதை என்ஜாய் பண்ணுவோமோ அப்படி கொடுப்பான். வெறும் பக்தி இலக்கியமாக மட்டும் அதை சொல்லப்படாது, வெறும் பக்தி இலக்கியமாக மட்டும் சொல்லப்படாது. வேற எப்படி இருக்குன்னார், பக்தி இலக்கியத்தை தாண்டி அதுல ஸ்ருங்காரம், ஹாஸ்யம், கருணா, ரௌத்ரம், பயானகம், பீபத்சம், அத்புதம், சாந்தம்னு 9 விதமான ரசங்களும் மிளிரும் அதுல. ராமாயணமும் அப்படிதான் ஒரு காவியம் தான். ஸ்ருங்காரம் க்ஷிதிநந்தினி விஹரணே, வீரம் தனுர்பஞ்சனே, காருண்யம் பலிபோஜனே, அத்புத ரசம் சிந்தோகிரி ஸ்தாபனே. ராமாயணத்துல நவரசம் பார்க்கலாமா? பார்க்கலாம். பாகவதத்துல நவரசம் பார்க்கலாமா? பார்க்கலாம். அந்த ரசங்களோடு அது சொல்லப்படும் பொழுது ரசிகர்கள், சகிருதயர்களான ரசிகர்கள் அப்படியே என்ஜாய் பண்ணுவான். அலௌகிகமான ஒரு ஆனந்தம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஆனந்தம் இல்லை. அது பியாண்ட் அவர் எக்ஸ்பிளனேஷன். அதை ஜென்ரலா நம்ம அனுபவிச்சிட முடியாது. அதை அனுபவிக்க அனுபவிக்க அந்த ரசம் அப்பதான் புரியும். ஈஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு நல்ல ரசிக்கதான் இருக்கணும். நல்ல ரசப்பிரவாகமான ஒரு காவியத்தை ரசிக்கணும். அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம என்ஜாய் பண்ணணும். யானேவ சப்தான் வயம் ஆலபாமஹா, யானேவ அர்த்தான் வயம் முல்லிகாமஹா. இன்னைக்கு நமக்கு தெரியாத லாங்குவேஜ் இல்லை சுவாமி, நமக்கு தெரியாத வேர்டுன்னு சொல்ல. ஒரு பஜனை ஒருத்தர் பாடுறார், சிம்பிளா நாமாக்களை சொல்றாரு. அது சொல்லும் பொழுது நாம இந்த மாதிரி நாம கூட எழுதலாம் போல இருக்கு, இந்த மாதிரி நாம கூட எழுதலாம் போல இருக்குன்னு நமக்கு தோணும். சின்ன சின்ன நாம ராமா ராமான்றார், கிருஷ்ணா கிருஷ்ணான்றார், கோவிந்தா கோவிந்தான்றார். அதை வெவ்வேறு மெட்டில் வெவ்வேறு டியூன்ல போடுறார். இப்போ நாம என்ன நினைப்போம், இந்த மாதிரி நாம கூட எழுதலாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம். உக்காந்தனா ஒரு வார்த்தை நமக்கு மண்டையில வராது, வரவே வராது, எழுத முடியாது. ஏன்னா அது கவிகளால தான் முடியும். அதுக்கு ஒரு சரஸ்வதி கடாட்சம் இருக்கணும், அதுக்கு ஒரு அனுகிரகம் இருக்கணும். யானேவ சப்தான் வயம் ஆலபாமஹ, யானேவ அர்த்தான் வயம் உல்லிகாமஹ. எந்த வேர்ட்ஸ், எந்த லெட்டர்ஸை நாம் சேர்த்து எந்த விதமான வார்த்தைகளை யூஸ் பண்றோமோ அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தங்களை நாம் சொல்லுகிறோமோ, பட் அதையே தான் கவிகள் யூஸ் பண்றா. புதுசா ஒன்று யூஸ் பண்ணல. அவன் புதுசா இன்வென்ட் பண்றாளா? புதுசா ஒரு வார்த்தையை கொண்டு வராளா? இல்லையே. உலகத்துல லெக்சிகன்ல, டிக்ஷனரியில என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ, அகராதிகள்ல என்ன இருக்கோ அதை தான் அவன் யூஸ் பண்றான். ஆனால் அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாங்கு இருக்கு பாருங்க, அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா?
இங்கே உபன்யாசம் நடக்கிறதுன்னு சொல்கிறோம். ஒரு 50 சேரை கொண்டு வந்து அடுக்கி வச்சிருக்காரு ஒருத்தர். ஒரு 4 பேர் இப்படி ஒரு சேர் போடுறா, அப்படி ஒரு சேர் போடுறா, அங்கே ஒரு சேர் போடுறா, இங்கே ஒரு சேர் போடுறா. 4 பேரும் சேரில் தான் உட்காந்துருக்கா. மீதி சேர் இங்கே இருக்குது. பட் இன்னொருத்தர் வரார், அழகாக அந்த சேரை எடுத்து அடுக்கி வைக்கிறார். அப்போ அதை பார்க்கறதுக்கும் இதுக்கு முன்னாடி நாம் பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுக்கு இருக்க வித்தியாசம் இருக்கு இல்லையா? எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு நாளின்யம் இருக்கணும், ஒரு நீட்னஸ் இருக்கணும், ஒரு நளினம் இருக்கணும். அதை கவிகள் இடத்துல நாம் கற்றுக்கணும். தைரேவ விந்யாச விசேஷ யுக்தை. எந்த பதம் எந்த சப்தம் நாம் உலகத்தில் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பதங்கள் அந்த சப்தங்களை கொண்டே நம் கவி சார்வபௌமர்கள் இந்த உலகத்தை மயக்குகிறார்கள். அப்படியே மகுடி இசைக்கு நாகம் மயங்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி நல்ல காவிய விருந்து ஒருத்தன் சொல்லும் பொழுது, காவியத்துடைய ரசங்களை வர்ணிக்கும் பொழுது, அதை விவரிக்கும் பொழுது கேட்கக்கூடிய சபையோர்கள் மயங்கி போய் ரசிக்கிறான். பிரேம ரசத்தில் அவளை அப்படியே ஆழ்ந்து போறான். அந்த மாதிரி ஒரு காவியத்தை சுவாமி பண்ணியிருக்க. கிருஷ்ணனுடைய சரித்திரம் மட்டுமே அதில் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதம், மகாபாரதம், விஷ்ணு புராணத்தில் கிருஷ்ண சரித்திரம் தவிர்த்து மற்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதில் எக்ஸ்க்ளூசிவா கிருஷ்ண சரித்திரம் தான். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து அவன் பிறந்தது முதற்கொண்டு தன்னடி சோதிக்கு எழுந்துடுவதுன்னு பேரு. அதுக்கு ஒரு கால ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கா. இந்த கால ஆராய்ச்சின்றது அடியனை பொறுத்தவரை ஏற்கக்கூடியது இல்லை. நம்மளை பொறுத்தவரையிலும் காலம்ன்றது யாரோ ஒருத்தர் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. நம்மளை பொறுத்தவரையிலும் காலம் எல்லாம் பகவத் சம்பந்தமுடைய காலம். அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும், பிறந்தது, வளர்ந்தது, உருண்டது, தவழ்ந்தது, உதைத்தது, கொன்றது, பால் உண்டது, கூட்டம் உடைத்தது, காளியன் மீது அவன் களிநடம் புரிந்தது என்று எத்தனையோ கதைகள் இருக்கு. கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. எத்தனையோ வருஷமா சுவாமி எனக்கு 85 வயசாச்சு, நான் வருஷம் உபன்யாசம் கேட்டு இருக்கேன்னா போறலையே இல்லை தெரிஞ்சுட்டேன்னு நிற்க முடியுமா? அவ்வளவுதான் நிற்க முடியுமா? முடியாதுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு ரச பிரவாகத்தை, அதுவும் சுவாமி தேசிகன், சில பேர் வெறும் கவிகளா இருப்பா, அவளுக்கு சாஸ்திர ஞானம் கிடையாது. சில பேர் நல்ல சாஸ்திர ஞானா இருப்பா, அவளுக்கு கவிதை ரசம் தெரியாது. இந்த சம்ஸ்கிருதம் வாசிச்சவாள்லாம் நீங்க பார்க்கலாம். சில பேருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே அவன் எப்போ ஏற்பட்டவன் தெரியும். இந்த எக்ஸசைஸ் பண்ணினவன்லாம் பார்த்தேன்னா இவன் நல்ல ஜிம்முக்கு போறவன்னு தெரியும். எப்படி சாதாரணமாக நடக்க சேர்க்கிற 2 கையில் சாம்பார் வாளி தூக்கி போற மாதிரி போவான். சாதாரணமாக நடக்கூடாத கையை அப்படி வச்சுதான் நடப்பான். அது மாதிரி சம்ஸ்கிருதத்தில் பேசுறவா, சம்ஸ்கிருதம் நல்லா வாசிச்சவா, எந்த வார்த்தையினாலும் அது அல்ப பிராணம் மகா பிராணம்னு போட்டு அதை ஒரு அழுத்துவான். அதுக்கு நாம சில சின்ன ஷாவா பெரிய சாவா, சின்ன காவா பெரிய காவா. ஐயோ, இதுக்கு பயந்தே நான் உத்தியோகத்தை விட்டேன். முதல் காவா 2வது காவா 3, அது மாதிரி முதல் பாவா 2வது பாவா. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? பான்னு சொன்னா முதல்ல தான், பான்னு சொன்னாதான் 2வது. ஒலியில வித்தியாசம் இல்லையா? நாபீகிருத் கண்டரசனா சோபில்லு சப்தஸ்வர. தியாகபிரம்ம சொன்னாரே சுவாமி, உள்ளேருந்து வரவாண்டாமா காத்து, அப்படி டக்குன்னு வந்து அடிக்க வேணாமா, டங்குன்னு அடிக்க வேணாமா அந்த காத்து. அப்படி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த வார்த்தையை அழகா உச்சரித்தால் தான் அது அழகு. ஒரு சமயம் ஸ்கூல்ல வாத்தியார்கள்லாம் ஒருத்தருக்கு பீரியட் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம். சம்ஸ்கிருத பீரியடுன்னு ஒன்று உண்டு, அப்புறம் இங்கிலீஷ் பீரியடுன்னு உண்டு, சம்ஸ்கிருத சயின்ஸ் பீரியடுன்னு உண்டு. அன்னைக்கு இங்கிலீஷ் பீரியடு வாத்தியார் வரல. ஆனால் ஸ்கூலில் என்ன பண்ணா, அவருக்கு சம்ஸ்கிருத வாத்தியார் கூட, சார் நீங்கள் கொஞ்ச நேரம் இன்றைக்கி பசங்களை ஒரு என்கேஜ் பண்ணிக்கோங்க, அவளுக்கு இங்கிலீஷ் பாடம் தான். அவர் என்னென்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவர், ஸோ நீங்கள் போய் இங்கிலீஷை நீங்கள் அவளுக்கு நடத்துருங்க அப்படின்னு. அவர் போனார். கிளாஸ் ரூம் உள்ளே போனால் பசங்களாம் உட்காந்துருக்கு. அவர் பாடம் இருக்கு, தட் ஹாஸ் டு பி ரெஸ்டோர்டு இன் த கிச்சன் அப்படின்னாரு. நடுங்கி போடுறதுக்கு பசங்கள்லாம். ஏன்னா கிச்சனில் சக்காரன்றது 2வது வரணும், ச வரணும். தட்டில் வந்து டா அப்படின்றது 2வது டா வரணும். இவர் அல்ப பிராணம் மகா பிராணம் போட்டு தட் ஹாஸ் டு பி ரெஸ்டோர்டு இன் த கிச்சன் அப்படின்னா பசங்களாம் ஒளிய பொறுத்து அழகா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல போய் சாஸ்திர பாண்டியத்தை காமிக்கக்கூடாது. உத்தவர் போனார், அங்கே போய் கோபிகைகள்லாம் பார்த்தார். கிருஷ்ணன் எப்படி இருக்கா அப்படின்னு கோபிகள்லாம் கேட்டான்.
வெண்ணெய் சாப்பிட்டு இருக்கான், பிச்சுக்கு பிச்சுக்குன்னு வெண்ணெய் சாப்பிட்டு இருக்கான், அழகாக வந்து அப்பிச்சு சாப்பிட்டு இருக்கான்னு சொல்ல முடியோ? அபரிச்சின்னம், அபேத்யம், அனிர்வச்சனீயம். இட் இஸ் பியாண்ட் அவர் எக்ஸ்பிளனேஷன். நான் கூட அனந்த பத்மநாபானந்தாவுன்னு பேரை மாற்றிக்க போகிறேன். அப்போதான் நீங்களாம் ஒத்துப்பையில் என்ன? We cannot explain the supreme அப்படின்னு. உம்மா யாரும் காண இங்கே இந்து வித்யாலயா ஸ்கூலில் உபன்யாசத்துக்கு கூட்டுது? யார் கூட்டம்? அம்மா அப்படியே கிருஷ்ணன் மயில் தொகையோடு இருப்பான், பீதாம்பரத்தோடு இருப்பான்னு ரொம்ப அழகாக சாதாரணமாக சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு என்னமா அபரிச்சேத்தியம், அனிர்வச்சனீயம், அபேத்தியம் வா அப்படின்ட்டா. உத்தவரை பார்த்து நடுங்கி போட்டார். உத்தவர் பார்த்தார், அத்தனை கோபஸ்திரீகளை நிற்க வச்சு சேவிச்சார். என்ன இன்னைக்கு கிருஷ்ணானுபவம்னா என்னன்னு கோபஸ்திரீகளான உங்ககிட்ட தான் கத்துண்டேனர். விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிவிட்டார் அவர். அப்படியா அந்த அனுபவத்தை கொடுக்கணும். அப்பவே அந்த காவிய பாண்டித்யத்தை கொடுக்க கூடாது. சுவாமி தேசிகன் தன்னை சொல்றாரு, சாஸ்திரேஷு கர்க்கஷதியோ வயமேவ நான்யே காவ்யேஷு கோமளதியோ வயமேவ நான்யே. இதே இந்த இடத்துல பிரம்மசூத்திர சதஸ் அதாதோ பிரம்ம ஜிக்யாசான சூத்திரத்தை ஆரம்பித்து சொல்லணும். வேத வாக்கியங்களை எடுத்து சொல்லணும். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படணும். பரபக்ஷ பிரதிக்ஷேபம் பண்ணி சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணணும்னா அசால்ட்டா பண்ணுவார், அழகா பண்ணுவார், கவலையப்பட மாட்டார். என்ன சொல்லணும் உனக்கு, எதை சொல்லணும் சொல்றேன் உட்கார், நீ சொன்ன பாயிண்ட்ஸ் மொத்தம் தப்பு அப்படின்னு உயர்ந்த சாஸ்திர ஞானத்தை கொண்டு அவரால் வாயடங்க செய்ய முடியும். அதே நல்ல சகிருதையாலாம் வந்து உட்காந்துருக்கா சார், நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ், நல்லா கைத்தட்டி ரசிக்கிறானா, சிரிக்கிறா, ஆஹான்றா, ஓஹோன்றா, பேஷன்றா, அப்பேற்பட்டதான் ஆடியன்ஸுக்கு என்ன சொல்லணும்? அழகான நவரசங்களோடு கூடிய காவியத்தை சொல்லணும். காவியேஷு கோமளதியோ வயமேவ நான்யே. இந்த காவியத்தை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. வெறும் திராட்சை பழம் இருக்கு, அழகா அப்படி வண்டியில் வித்துட்டு இருக்கான், பார்த்தாலே பன்னீர் திராட்சை பச்சை பச்சுன்னு இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வாங்கிட்டு வரார். உடனே பெருமாளுக்கு ஆற்றுல திருவாராதனத்தில் சமர்ப்பிச்சார். சமர்ப்பிச்ச உடனே அப்படி எடுத்து ஒரு வாயில போட்டுட்டார். ஜம்முன்னு சாப்பிட்ற கல்கண்டு மாதிரி இருக்கு, தேன் மாதிரி தித்திக்கிறது இந்த திராட்சை. அதே மாதிரி சுவாமி நைவேத்தியத்துக்கு தேங்காய் வாங்கி வந்தார். மட்டை தேங்காய் வாங்கி வந்துட்டார். அவன் ஆண்டியா தள்ள ஒரு குட்டு குட்டிலாம் வாங்கி வந்தீரே, இது யார் உரிக்கிறது, உட்காந்து உரி. அப்புறம் தேங்காய் உரிச்சார். எப்படி பெருமாள் இரண்டகசிபு சம்ஹாரம் எப்படி பண்ணினா அப்படின்னா அவர் தேங்காய் உரிச்சே பார்த்தா தெரியும். அது வேற பழக்கம் இருந்தா தானே, அது அப்படி இழுக்கச்சே அது தேங்காய் உருட்டு வேற ஓடிப்படுது. அதை இழுத்து இப்பெல்லாம் அந்த காரியமே பண்றதுக்கார பெத்தையை வாழ்ந்துருவோம் நம்ம நிம்மதியா போச்சுன்னு. அதை உரிச்சார். அப்புறம் அந்த தேங்காவுடைய நாரெல்லாம் பிரித்து அழகா அதை டங் டங் டங்கு தட்டி பார்த்தா நல்லா பெருசாக நல்லா பிரமாதமாக பூசணிக்கா மாதிரி இருந்து தேங்காய் உள்ளுக்குள்ள நல்ல பெரிய தேங்காய், பொள்ளாச்சி தேங்காய். அந்த தேங்காவை பார்த்தோடனே அதை எடுத்து டக்குன்னு ஒரு தட்டு தட்டி உடைச்சு 2 பாகமாக்கினார். பகவானுக்கு நிவேதனம் பண்ணினார். அப்புறம் அந்த தேங்காய் சாப்பிடணும் ஆசையாக இருக்குன்னார். இவ்வளவு பண்ணினால்தான் அந்த தேங்காவை சாப்பிட முடியும். முதல்ல மட்டையை உரிக்கணும், அதை தவிர மேலே ஏறி பறிச்சுன்னு வந்து மட்டையை உரிக்கணும், அது நாரெல்லாம் தள்ளணும், அப்புறம் அதை உடைச்சி அப்புறம் அதை கொஞ்சம் திருவியாவது சாப்பிடலாம், இல்லை பெத்தை போட்டாவது சாப்பிடலாம். திராட்சையை சாப்பிடுச்சு என்ன பண்ண, அப்படி எடுத்து வாயில் போட்டு ஜம்முன்னு சாட்டியே நன்னா ஜம்முன்னு இருந்தது. அந்த மாதிரி கவிதைன்றது திராட்சை பழம் சாப்பிட்ற மாதிரி உடனே நமக்கு ப்ளஷர் கொடுக்கணும், என்ஜாய் கொடுக்கணுமே தவிர்த்து தேங்காயை சுவைக்கிற மாதிரி நம்ம யோசிச்சு யோசிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதா இருக்கக்கூடாது. அதுதான் கவிதையினுடைய பாணி, கவிதையினுடைய அழகு. அந்த கவிதை எழுதக்கூடியவர் யாரு? கவி தார்க்கிக சிம்மமான சுவாமி ஸ்ரீ தேசிகம். அது எப்பேற்பட்ட கவிதை தெரியுமா? எங்க அது ஸ்ட்ரெங்தா இருக்கும், எங்க தட்டணும், எங்க சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு அதுக்கு தெரியும். ரெண்டுத்தையுமே எல்லாரும் கொஞ்சம் என்ன பாருங்க, எங்க சாஃப்டா இருக்கும் எங்க தட்டணும் அப்படின்றது தெரியும். தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன பாருங்கன்னு சொன்னேன். என்ன பண்ணார்? நந்தகோபர் வீட்டை விட்டு வெளியில வரார். அப்படி வரக்கூடிய சமயத்துல குழந்தை கிருஷ்ணன் வெளியில விளையாடிட்டு இருக்கான். அப்பா எங்க போற அப்படின்னு குழந்தை புழுதியில விளையாடிட்டு இருக்கு. அப்படியே நந்தகோபர் இடுப்புல ஏறி உட்கார்ந்தது, பட்டு சுக்காலாம் போட்டு இருக்கார். நானும் வருவேன்றது, இல்லடா கண்ணா அர்ஜென்ட்டா போறேன்றார். காலால உதைக்கிறது.
அந்த குழந்தை கால் பட்டுதுன்னா எப்படி இருக்கும், அந்த குழந்தை காலால் உதைச்சதுன்னா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியே நந்தகோபர் என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ தவம் இருந்தேன் நான், எவ்வளவு ஆண்டுகள் காலங்காலமாக காத்திருந்தேன். இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு ஏங்கி இருந்தேன் இல்லையான்னு. அந்த காலால் கிருஷ்ணன் உதைக்க என்ஜாய் பண்ணுறார் நந்தகோபர். அப்புறம் குழந்தைய ஏதோ கன்வின்ஸ் பண்ணார், கீழே இறக்கி விட்டார். அவர் போனார். 5 நிமிஷத்துக்கெல்லாம் சகடாசுரன் ஒரு அசுரன் வந்தான். அதே பாதத்தால் உதைச்சார். என்ன ஆச்சு? 1000 வஜ்ராயுதம் மாதிரி ஊட்ட அந்த வண்டியை பொடி ஆக்கிது. ஆகிதா இல்லையா? ஒரே திருவடி தானே. அப்படி நந்தகோபர் மார்பில் உதைக்கும் பொழுது நந்தகோபருக்கு ஏற்பட்ட ஆனந்தம். இப்ப நந்தகோபர் மார்பில் கும்முன்னு உரைச்சுன்னா எப்படி இருக்கும்? அவர் அப்பயே மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து போயிருப்பார். பஞ்ச விட சாஃப்டா உரைச்சு அவருக்கு அந்த திருவடி ஆனந்தத்தை கொடுத்துரு. அதே திருவடி சகடாசுரனை உரைத்த பொழுது 1000 வஜ்ராயுதத்தை காட்டிலும் அதிகமானதொரு பலமுடையதாக அழித்தது அல்லவா? அதே போன்று தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய கவிதை. நாங்கள் தேசிகன்னா ஒரு முரட்டு மாமா, புளியோரைக்கும் பொங்கலுக்கும் சண்டை வர மாமா அப்படின்னு நினச்சுட்டோம். நம்ம காவியத்தை, சுவாமி தேசிகனுடைய காவியத்தை ரசிக்கணும். முதல்ல ஆரம்பிக்கிறார் காளிதாச மகாகவி. வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதః பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. இது போன்ற பாடல்கள்லாம் திரைப்படத்தில் வந்தால் தான் நமக்கு தெரியும். இது ரகுவம்ச மகாகாவியத்தின் முதல் ஸ்லோகம். இது வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே. சொல்லும் பொருளும் போல சேர்ந்திருப்பவர்கள் யாரு? பார்வதி பரமேஸ்வரர்கள். சொல்லும் பொருளும் போல சேர்ந்திருப்பவர்கள். ஏன்னா சொல் அப்படின்னு வந்தா அதற்கு பொருள் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. சொல்லை தேடி அந்த சொல்லின் பொருள் வந்தால்தான் சொல் ரசிக்கும். அர்த்தம் புரியலன்னா சுவாரஸ்யம் இல்லை. வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே. சொல்லும் பொருளும் போல சேர்ந்திருப்பவர்களை சொல்லும் பொருளும் அறிவதன் பொருட்டு. இப்ப நான் ஒரு காவியம் எழுத போகிறேன் என்று காளிதாசன் பிரதிஜை பண்ணான். ரகுவம்சம் ரகுணாம் அன்வயம் பக்ஷியே என்று ரகுவம்ச மாமன்னர்களின் மிக பெரும் சரித்திரத்தை சொல்லப் போகிறேன். சோகமா ஜன்ம சித்தானாம் ஆபலோதய கர்மனாம். அவர்கள் ஆச்சார சுத்தர்கள், அத்தகைய மகாத்மாக்களுடைய சரித்திரத்தை சொல்ல போகிறேன். நாம் வார்த்த வர்ணமே, வார்த்த வர்ணமே. வார்த்தையை தேடினீங்கன்னா நான் அது என்ன சொல்ற வந்தேன்னா, நான் நீர் வாரும் சுவாமி, நாங்களாம் கிளம்பி போறோம். நம்ம மேடம்லாம் ரொம்ப பரம சாத்வி. நான் வந்த உடனே கேட்டேன், எவ்வளோ நேரம் உபன்யாசம் பண்ணோன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு டைம் சொன்னேன், இந்த டயத்துக்குள்ளே உபன்யாசம் பண்ணுன்னு. ஓகே. இதுக்கு முன்னாடி போன வாரம் ஒரு உபன்யாசம், அங்கே போன உடனே ஒருத்தர் கேட்டேன், அந்த ஆர்கனைஸ் பண்ணுறாருல அவர்கிட்ட, எவ்வளோ நேரம் உபன்யாசம் பண்ணணும்? நீ எவ்வளோ நேரம் வேணால் பண்ணு, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே இங்கே இருக்க மாட்டோம்ட்டாவா. பாரு, எந்த பால் போட்டாலும் கோல் போடுறா சில பேர். நாங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உபன்யாசம் கேட்கறது மட்டும் தான் கஷ்டம் நினச்சிருக்கீங்க. உபன்யாசம் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் எங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதః பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. உலகத்தின் தாய் தந்தையராக இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரர்களை நான் வணங்குகிறேன். இதற்காக சொல்லும் பொருளும் அறிவதன் பொருட்டு சொல்லும் பொருளும் போல சேர்ந்திருப்பவர்களை என்று சொல்லுகிறார். ஆனால் சுவாமி தேசிகன் ஆரம்பித்தார். சுவாமி ஜகதః பிதரௌ வந்தே நாங்கள் பின்னாடி போட்டான். இதெல்லாம் சாமானிய விஷயம் இல்லப்பா. அங்க நீ ரகுவம்ச மன்னர்கள் சரித்திரம் எல்லாரையும் சொல்லிருக்க, நடுவுல ராமனை பத்தி சொல்லிருக்க. இது முழுக்க 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 எங்க வரதனை பத்தி சொல்லும் பொழுதே அந்த வரதனுக்கு அந்தரங்கமான கைங்கரியம் பண்ணக்கூடிய தாத்தாச்சாரி சுவாமி எழுந்திருக்கார். தேவப்பெருமாள் திருவுருளை பெற்ற மகனியர். அந்த தேவப்பெருமாளுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணக்கூடிய மகாத்மா. அப்ப ஏற்பட்டதான அந்த சுவாமி கரெக்டா வந்திருக்கார் பாருங்க. இதெல்லாம் வரதனுடைய வைபவத்தை சொல்லக்கூடியது. கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்று காஞ்சி வரதராஜ பெருமாளை கண்ணனாகத்தான் பார்க்கிறார்கள். அந்த கண்ணன் விஷயமான ஸ்தோத்திரம் தான் இந்த யாதவாபியுதயம் என்னும் மகாகாவியம். அதனால அவன் ஜெகதஃப் பிதரௌ வந்தே அப்படின்னு சொன்னான். உடனே தேசிகன் பார்த்தார், அப்படி ஆரம்பிக்க கூடாது. என் ஸ்டைலே தனி, என் வழி தனி வழி.